Hello everyone, sorry for the long delay. This is Sekshi's Kitchen and I am Jayashree. I am going to tell you today a simple recipe, my grandma's recipe. இது என்னன்னா புளி மிளகாய். எங்க பாட்டி எப்பவுமே அந்த மழை காலத்துல இந்த புளி மிளகாய் பண்ணுவா. அது கெட்டியான சாஃப்ட் இந்த தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்போம் எங்க பாட்டி எப்போ புளி மிளகாய் பண்றான்னுட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒரு கப்பு மிளகாய், இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிற மிளகாய் ரொம்ப காரம் இருக்காது. காரம் இருக்கிற மிளகாயா இருந்தா நீங்க அரை கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவு புளி, அதாவது ஒரு 20-25 கிராம் புளி, அதை ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, அதுக்கு தேவைக்கான உப்பு, கல் உப்பு, இது மூன்றையும் நன்றாக மிக்சி ஜார்ல வழுமூணு அரைச்சுடணும். அரைச்ச அப்புறம் ஒரு பேன்ல நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த அரைச்ச விழுத போட்டு நல்லா கிளறணும். இது கொஞ்சம் நல்லா வத்தி, தண்ணி வத்தி கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடணும். இந்த புளி மிளகாய் வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொதிச்சு ஒரு ஜாம் மாதிரி கெட்டியாய் ஆயிடும். இது நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பிரெட்ல தடவி சாப்பிட, பிரெட்டுக்கு, அப்புறம் தோசைக்கு, இட்லிக்கு, எல்லா இதுக்குமே ஒரு சைட், தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். இது ஒரு பழைய ரெசிபி தான், சிம்பிள் ரெசிபி தான். இது ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது நிறைய நாளைக்கு வரும், ஒரு மாசம் வரைக்குமே நல்லா இருக்கும். அப்படி ரொம்ப நாள் இதா அனுப்பணும் அது மாதிரி இருந்தா கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி வச்சுட்டேன்னா அது நீங்க இது பண்றதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அது யூஸ் ஆகும். அதுல இதெல்லாம் ஆகாது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். So try பண்ணுங்க and tell me how it was. Thank you.